குமாரபாளையம் அருகே பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக ஆந்திர போலீசார் வருகை புரிந்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், ஆந்திராவிலிருந்து எத்தனை போலீசார் வந்திருக்காங்க? அவங்களுடைய விசாரணை எந்த கோணத்தில் இருக்கும்? விரிவான விவரங்கள். இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஹரியானா மேவாட் கொள்ளையர்களுடைய கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் 2ஆம் நாளாக போலீசார் விசாரணை நடத்தி வர்றாங்க. கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிய கொள்ளையர்களை குமாரபாளையம் அருகே தமிழ்நாடு போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். இதில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் இருக்கின்றார். எஞ்சிய 5 பேரை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வராங்க. வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வரக்கூடிய அந்த 5 பேரிடமும் கேரள போலீசாரும் நேற்று முதல் விசாரணை நடத்துவதற்காக அவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த ஏடிஎம் கொள்ளையர்களுக்கு ஆந்திராவில் நடைபெற்ற ஏடிஎம் கொள்ளையிலும் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இதன் காரணமாக ஆந்திர மாநிலம் கடப்பாவிலிருந்து ஆய்வாளர் ராஜா தலைமையிலான 4 பேர் கொண்ட தனிப்படை போலீசாரும் இந்த கொள்ளையர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக வெப்படை காவல் நிலையத்திற்கு வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த கொள்ளையர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இந்த கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற கொள்ளையிலும் ஏடிஎம் கொள்ளையிலும் தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையிலும் கிருஷ்ணகிரி போலீசாரும் தனிப்படை போலீசாரும் தொடர்ச்சியாக இவர்களிடம் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஆந்திர போலீசாரும் விசாரணை நடத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். இந்த தமிழ்நாடு போலீசார் நடத்தக்கூடிய அதாவது வெப்படை காவல் நிலையத்தில் இந்த விசாரணை என்பது இன்று முற்பகலுக்குள்ளாக இந்த விசாரணையை முடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருக்கக்கூடிய விஏஓவிடம் புகார் பெறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நேற்று வாகனங்கள் அடிக்கப்பட்ட அந்த சம்பவத்திலும் வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்களிடமும் அந்த புகார்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த 5 பேரையும் குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இர்பான், சபீர்கான், சவுகீன், முகத், இக்ரம் அண்ட் முபாரக் ஆகிய 5 பேரையும் குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்காங்க. இதற்கிடையே இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த முகைதீனினுடைய உடல் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. காலை 11 மணிக்கு மெஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அந்த உடல் பிரேத பரிசோதனை செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளையும் போலீசார் செஞ்சிருக்காங்க. அதே போல அந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 2 போலீசாரும் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளருக்கும் தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை என்பதும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கொள்ளையர்கள் பிடிபட்டிருக்கக்கூடிய கொள்ளையர்களிடம் 3 மாநில போலீசார் தற்பொழுது இந்த விசாரணை நடத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு பெரும் பரபரப்பை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கின்றது. விசாரணைக்கு பிறகாக வெப்படை போலீசார் நீதிமன்றத்தில் 5 பேரையும் ஆஜர்படுத்தும் பொழுது அவர்களை கேரள ஏடிஎம் கொள்ளையிலும் கைது செய்து அவர்களை கேரளாவிற்கு அழைத்து செல்வதற்கும் கேரள போலீசாரும் தற்பொழுது தயாராக இருக்கின்றார்கள். நீதிமன்ற உத்தரவை பெற்று கேரள அழைத்து செல்ல அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.